பார்த்தி மாப்ள டாக்டர் டாக்டர் பார்த்தி டாக்டர் டாக்டர் என்னாச்சு பாருங்க. நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். சரிங்க டாக்டர். கொஞ்சம் வெளியே போங்க. வாமா. நர்ஸ், டாக்டர் ஆதியை கூப்பிடுங்க. வெளியே போங்கம்மா ப்ளீஸ். பார்த்தி டாக்டர் காவ்யா ஆதியை கொஞ்சம் வேகமா கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். நீங்களாம் போங்க. பார்த்திக்கு என்னாச்சோ தெரியலையே. நல்லா தானே இருந்தான். திடீர்னு அம்மா என்னம்மா ஆச்சு? மைல்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சரியா? சார் வந்து உங்ககிட்ட பேசுவாரு. எங்க சிஸ்டர் அட்டாக்கா? என்னமாமா கேஷுவலா சொல்ல போறாங்க? என்னம்மா அட்டாக்? சாகர இந்த நிலைமையில கூட உன் பேரதாம்மா சொல்லிட்டு இருந்தான். என்ன மன்னிச்சிருங்க பார்த்தி. என்னாலதான் உங்களுக்கு எல்லாம் கெட்டதும் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். காவ்யா, பார்த்திக்கு ஒன்றும் ஆகாது. தைரியமா இருங்க. என்னாச்சு டாக்டர்? அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. என்னன்னு பாருங்க. சிஸ்டர் நோ பல்ஸ். சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஆதி கேர்ஃபுல். இன்ஜெக்ஷன் லோட் பண்ணுங்க. டாக்டர் ஒன்னும் கவலைப்படாதீங்க. பார்த்திபன் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை தாண்டிட்டாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து பார்க்கலாம். பார்த்தி பார்த்தி, உனக்கு ஒண்ணு இல்லல்ல? என் புள்ள கண்ணு முழிச்சிட்டான். எனக்கு அது போதும். எங்களெல்லாம் பயமுறுத்திட்டே இல்ல? என்னடா பார்த்தி? என்னடா மயில்வான், பயந்துட்டியா? அண்ணே, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும்ண்ணே. மாப்ள, நீ செஞ்ச காரியத்தை பார்த்து இந்த ஊர் உலகமே உன்னை பாராட்டிட்டு இருக்குடா. நீ மட்டும் இல்லைன்னா காவ்யா அன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்க மாட்டா. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டியடா. தேங்க்ஸ் மாமா. காவ்யாங்கம்மா. பார்த்தி, உனக்கு ஒண்ணும் இல்லடா. காவ்யாங்கம்மா.
அக்கா மாமா கூப்பிடுறாரு வா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. ஏன் அழற? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா, பார்த்தியும் காவியாவும் கொஞ்சம் தனியாக பேசிட்டுமே. நம்மெல்லாம் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுவோம். என்ன, நான் பொழைச்சிட்டேன்னு சந்தோஷத்தில் ஆடுகிறியா, இல்லை இவன் பொழைச்சிட்டானேன்னு துக்கத்தில் ஆடுறியா? இந்த நேரத்துல உங்களுக்கு கிண்டல் தேவையா? அது இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. சரி, அதை விட உண்மையிலேயே நான் பொழைச்சது உனக்கு சந்தோஷம் தானே? இந்த பதிலுக்காக நான் எத்தனை தடவை வேணாலும் தீ குளிப்பேன். நான் வேணா இன்னொரு தடவை போய் குளிச்சுட்டு வந்துட்டோமா? ஏன் இப்படி பண்றீங்க? மாமா கார் வந்துருச்சு. பிரியா, நீ போய் ஆரத்தி தட்டு எடுத்து வா. சரிங்க அத்தை. இறங்க மாப்ள, பார்த்து இறங்க. பார்த்து. வா. வா. வாப்பா, பாப்பா. பாத்து வா. பார்த்து மாப்ள. வா, மெதுவா வா. வாங்கி ஆர்த்திடு. பிரியா குடு. ஏய் இரு. அம்மா காவ்யா, என்னம்மா ஆரத்தி எடுக்கிறாங்க, நீ தள்ளி நின்னுகிட்டு இருக்க? வாம்மா, பார்த்தி பக்கத்துல வந்து நில்லு. வா. அதான் மாமா சொல்றாருல்ல, சேர்ந்து நில்லுடி. பரவாயில்ல, இத புடி. இருமா ஒரு நிமிஷம். இப்ப எடுங்க. எடு. மாப்ள, உனக்கு இப்பதான்டா தைரியமே வந்திருக்கு. பார்த்தி கிட்ட வா. பிரியா, இத கொண்டு போய் ஊத்திரு. பார்த்தி, நீ உள்ள வாப்பா. வா. ஏய் பார்த்தி, பாத்து. பாத்து. டேய், பாத்து வரமாட்டியா? மாப்ள, எனக்கு என்னமோ இது யதார்த்தமா விழுந்த மாதிரி தெரியலையே. காவ்யா ஓடி வந்து உன்னை பிடிக்கணுங்கிறதுக்காக நீ வேணும்னு விழுந்த மாதிரி இல்லை இருந்தது. மாமா, என்ன மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. டேய் மாப்ள, நானும் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம்டா. எத்தனை வாட்டி தடுக்கி விழுந்திருப்பேன். உண்மையை சொல்லணும்னா பார்த்தி அவரை பத்தி யோசிக்காம உனக்காக நெருப்புல இறங்கி காப்பாத்தினதுக்கு
நீ அவரை குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இந்த சோஷியல் மீடியால எல்லாம் இவர் பண்ண விஷயத்துக்கு எவ்வளவு பேரு ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? ஆமாம்மா, உசுரை கொடுத்து காப்பாத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் முதல் தடவையா அதை பாக்குறேன். உண்மையிலேயே இவனை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஏங்க இப்பதான் இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான். ரெஸ்ட் எடுக்க விடாம பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சரி சரி. டயர்டா இருப்பான்ல. ஆமா. வாப்பா, உள்ள வாப்பா. வா. மாப்பிள்ள பாத்து. போடா போ. அம்மா உள்ள பத்திரமா வாங்க, கூட்டிட்டு போ. வா. மாப்பிள்ள நீங்க வாங்க. சரிங்க மாமா. அம்மா நாங்க போயிட்டு வந்தோம். வாங்க மாப்பிள்ள. காவியா, கார்ல பார்த்தியோட லக்கேஜ் எல்லாம் இருக்கு. நீ போய் எடுத்துட்டு வந்துறியா? நான் இவனை மேல கூட்டிட்டு போறேன். அம்மா அதெல்லாம் பரவாயில்லம்மா, இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். டேய் நீ சும்மா இருடா. நீ போய் எடுத்துட்டு வாமா. நான் பார்த்தியை கூட்டிட்டு போறேன். வா பார்த்தி. போடா மெதுவா. ஜில் ஜில்லா ஜூஸ். மாப்பிளைக்கு கொஞ்சம் தெம்பு ஏத்துவோம். பாவம் உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. இந்த ஜூஸை குடிச்சா மாப்பிளைக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அப்பா ஆ. ஜூஸ் அப்பா ஆமா. நான் போய் கொடுத்துறேன். சரி சரி. பாப்பா பாத்து மெதுவா சிந்தாம கொண்டு அதெல்லாம் போறோம். நான் கொடுத்துருவேன். சரிடா. அம்மா கிட்ட கரெக்டா கொடுத்துருவேன். அம்மா கிட்டயா? மா ஏய் மா என்னடி? சும்மா மா வரேன். என்னடி? என்னன்னு சொல்லு. அப்பா உனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காரு. இந்தா. எனக்கா? கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த ஆளு பச்சை தண்ணி கூட கொடுத்தது இல்லையடி. ஜூஸ் கொடுத்து விட்டாருன்னு சொல்ற? நம்புற மாதிரி இல்லையே. மா, எல்லாரும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஏதோ அப்பா உனக்கு ஆசையா போட்டு கொடுத்திருக்காரு, குடிப்பியா? அதை விட்டுட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏய் மஞ்சுமா நிறுத்து. இந்த ஜூஸ் உனக்கு இல்ல. ஹேய் அனிதா, பார்த்தி மாமா பாவம் உடம்பு முடியாம இருக்கான்னு அவனுக்கா ஜூஸ் போட்டு கொடுத்தா கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குற. இவன் என்ன உடம்பு சரியில்லாம சாப்பிட முடியாம இருக்கா? நல்ல 3 வேளையும் மூக்கு முட்டை தின்னுக்கிட்டு இங்க தானே சுத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தி மாப்பிள்ள பாவம் உடம்புலாம் புண்ணாயிடுச்சு, ஃபுல்லா காயம். சரி அவனுக்கா ஜூஸ் போட்டு கொடுத்தா நீ பாட்டு கிளாஸ் கொண்டு வந்து உங்க அம்மாட்ட நீட்டுற. பாத்தீங்களாடி, நான் தான் எனக்கு இருக்காதுன்னு சொன்னேன்ல. ஏன்பா எப்ப பார்த்தாலும் பார்த்திபன் மாமா, ஜீவா மாமா, பார்வதி அத்தன்னு அந்த குடும்பத்துக்கே பண்றீங்களே. அம்மாக்கும் எங்களுக்கும் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? நல்லா கேளு, ஒப்பையாவது மண்டையில உரைக்குதான்னு பாப்போம். மஞ்சுமா, கேட்டு வாங்குறதுக்கு பேரு அன்பு கிடையாது, அது தானா வரணும். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த ஜூஸை குடிக்கவே மாட்டேன். அதான் குடிச்சிட்டியே, முடிச்சிடு. இத குடிக்கிறதுக்கு பதிலா விஷத்தை குடிச்சிட்டு சாகலாம். இந்தா, இத கொண்டு போய் கீழே ஊத்து போ. குடி. ஹேய் மஞ்சுமா, வேண்டாம் இதா. சரி, இவ்வளவு கோவப்படுறியே. காவ்யாவும் பார்த்திபனும் அவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல உயிர் பொழிச்சு வந்திருக்காங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக காவ்யா கிட்ட நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நான் ஏன் அவளை போய் கேட்கணும்?
அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். என்ன அந்த கடவுள் கூட என்னை ஏமாத்திட்டாரு. என்னடி சொல்ற? அவ வரமாட்டான்னு நான் நினைச்சேன். இந்த பார்த்தி போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அவ போயிருந்தா நம்ம ரம்யாவை பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். மஞ்சுமா, என்னடி பேசுற? உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? பார்த்தி அவன் உசிரை கொடுத்து அவன் பொண்டாட்டியை காப்பாத்திட்டு வந்திருக்கான். அவனை பாராட்டுறதை விட்டுட்டு பெருமையா பேசாம அவ போய் காப்பாத்தலன்னா காவியா செத்துருப்பாங்கிற. என்னடி இதெல்லாம் ஒரு பொம்பளை பேசுற பேச்சாடி? ஏன்பா எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் உனக்கு கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? என்ன? ஒருவேளை அம்மா காவியா மாதிரி நெருப்புல மாட்டிக்கிட்டாங்கன்னா நீங்க பார்த்தி மாமா மாதிரி நெருப்புல இறங்கி அம்மாவை காப்பாத்துவீங்களா? யார பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? உனக்கு உங்க அப்பா பத்தி இன்னும் முழுசா தெரியல. சத்தியமா நான் காப்பாத்திருக்க மாட்டேன். ஏண்டி உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த ஆளுகிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க. சும்மா இருந்தாலே என்னன்னு கேட்க மாட்டாரு. இதுல நான் நெருப்புல மாட்டினேன்னா அவ்வளவுதான். எல்லாரும் நெருப்பு அணைக்கும் போது தண்ணியை கொண்டாந்து ஊத்தும் போது இந்த ஆளு மட்டும் என்னை தேடி கண்டுபிடிச்சு அதுல பெட்ரோலை ஊத்திடுவாரு. அது நடக்கும் போது பாப்போம். இப்பயே அதை பத்தி பேசுற? அதை விடு. பார்த்தி காவியாவை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேளு. எனக்கு கேக்குறதுக்கு இஷ்டம் இல்ல. முடியாதுரி, உன்னை திருத்தவே முடியாது. பாத்து உட்காரு. மெதுவா உட்காரு. பாத்து. டாக்டர் உன்ன ஒரு வாரம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. ரூம்லயே சும்மா இருந்தா போர் தான் அடிக்கும். இரு வரேன். டிவி பாரு என்ன? நான் ஆன் பண்ணிட்டு போறேன். இந்தா. நான் என்ன தனியாவாம இருக்க போறேன்? நீங்க எல்லாரும் என் கூட தானே இருக்க போறீங்க. அப்புறம் ஏன் எனக்கு போர் அடிக்க போகுது? சரிடா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இரு, நான் உனக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். சரியா? பா, உடம்புல ஒரு இடம் விடாம அநியாயத்துக்கு சுட்டிருக்க. என்ன உடம்பு பூரா இவ்ளோ காயமா இருக்கு. கடவுளே, என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ அடி. என்ன மன்னிச்சிருங்க பார்த்தி. இது டாக்டர் 1 வீக் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. சும்மா இருந்தா போர் அடிக்குமேன்னு அம்மா தான் டிவி பார்க்க சொன்னாங்க. எனக்கு இப்பெல்லாம் வெளியே போனாதான் போரே அடிக்குது. அதுவும் ரூம்ல நீ என் கூட இருக்கும்போது எனக்கு போர் அடிக்கிறதே இல்லை தெரியுமா? இங்கன்னு இல்லை, ஆளே இல்லாத ஒரு தீவுல என்னை விட்டா கூட நீ என் கூட இருந்தா எனக்கு போரே அடிக்காது. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்கல்ல. டயர்டானா என்ன? அதான் எனர்ஜிக்கு நீ இருக்கியே. ஒருவேளை நான் நெருப்புல எரிஞ்சு செத்துருந்தேன்னா அந்த நெருப்புலயே நானும் செத்துருப்பேன். என் மனசுல அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு, உன்னை காப்பாத்தணும். இல்லையா